நிதியல்ல எமக்கு நீதியே முதன்மையானது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டத்தில் மரணிக்கவும் தயார். அம்பாறையில் செல்வராணி காரசாரம். MP கோடீஸ்வரனும் பங்கேற்பு. தீவகத்தில் மின்சார கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். EPTP வலியுறுத்து. கடலலைகள் கரையை அண்டிய நிலப்பகுதிகளுக்கு வரக்கூடிய சாத்தியம். யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயர் பொறுப்பேற்றார். செல்வச்சன்னதி ஆலய தேர் திருவிழா பலாலி வீதியில் நடந்து செல்ல ராணுவம் அனுமதி. அரசாங்கம் எத்தகைய சமரசத்திற்கு இடமளிக்காது. ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. அம்பலாங்கொடை போலீஸ் நிலைய சம்பவம் SI இடமாற்றம். சிறைச்சாலை விடுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட கைதி உந்துருளியுடன் தப்பியோட்டம். ஐரோப்பாவில் சிரான் பாஷிக்கிற்கு பல கோடி சொத்துக்கள். விசாரணையில் திடுக்கிடும் தகவல். பதவியை எந்த நேரத்திலும் கைவிடுவதற்கு தயார். நிலந்தி கொட்டக்கட்சி. நேபாள அனர்த்தத்தில் இலங்கையர்களுக்கும் பாதிப்பா? வெளியான தகவல். நுவரெலியா கிரகரபாவியின் நீரை அருந்தினால் உயிருக்கு ஆபத்து. பூசா அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கெஹல் பத்ர பத்மே. அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான நாட்டை சூடு உள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று பிற்பகல் வெளியிடப்பட்டுள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூடு உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்தில் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசந்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பேருவளையிலிருந்து காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் மட்டம் உயர்வாக காணப்படும் போது கடல் அலைகள் கரையை அண்டிய நிலப்பகுதிகளுக்கு வரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் கரையோரத்திற்கு அண்மையில் வசிக்கும் பொதுமக்களும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என இலங்கை வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் திரிசூலி ஆறு திடீரென பெருக்கெடுத்தமையினால் வடக்கு ரசுவா பகுதியில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தினால் 400க்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ள நிலையில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் காணாமல் போனவர்களில் 291 பேர் வெளிநாட்டவர்கள் என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் இலங்கையர்கள் உள்ளதாக இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என இலங்கை வெளிவிகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனினும் தொடர்ந்து இலங்கையர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தீபக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் EPTPயின் ஊடக செயலாளர் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் கூறுகையில் நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைதீவு உள்ளிட்ட தீவுகளில் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மின்சார உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் கடந்த அரசாங்க காலத்திலேயே நடத்தப்பட்டது. குறிப்பாக அதற்கான நடவடிக்கைகளில் EPTP செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் முக்கிய பங்காற்றியிருந்தார். குறிப்பாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் இந்த விடயம் தொடர்பில் பிரஸ்தாபித்திருந்த டக்ளஸ் தேவானந்தா தீபகங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தேசிய மின் இணைப்பு கட்டமைப்புடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லாமையால் அங்கு உற்பத்தியாகும் மின்சாரம் அந்த தீவுகளின் மக்களுக்கு பயன்படுத்தப்படும் நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் தீபக மக்கள் பொருளாதார ரீதியாகவும் அபிவிருத்தி ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்வதை கருத்தில்
கருத்தில் கொண்டு இந்த உதவியுடன் அமைக்கப்படும் மின்சார உற்பத்தி கட்டமைப்புகளிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் உற்பத்தி செலவை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட தீவக மக்களுக்கான மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கைக்கு அமைய அப்போதைய அமைச்சரவையும் சாதகமான இணக்கத்தை வெளிப்படுத்தி இருந்ததாக சுட்டிக்காட்டிய ஸ்ரீகாந்த், கடந்த அரசாங்க காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்தை தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சாதகமாக பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். செல்வச்சன்னதி ஆலய தேர் திருவிழா தீர்த்த உற்சவத்தை முன்னிட்டு பலாலி வீதியில் மக்கள் நடந்து செல்ல ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். ராணுவ உயிர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதியில் கடந்த வருடம் நடந்து செல்வதற்கோ வாகனங்களில் தரைத்து நிற்பதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டு நேர கட்டுப்பாட்டுடன் வீதி திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் செல்வச்சன்னதி ஆலய தேர் திருவிழா நாளைய தினமும் தீர்த்த திருவிழா நாளை மறுதினமும் நடைபெறவுள்ள நிலையில் வீதியில் மக்கள் நடந்து செல்ல ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். ஆலயத்திற்கு செல்லும் காவடிகள் பாத யாத்திரைகளுக்கு குறித்த வீதியூடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் நடந்து செல்லவும் வீதியில் தரைத்து நிற்கவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். யாழ் மறை மாவட்டத்தின் ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ள பேரருட் கலாநிதி அன்றன் ரஞ்சித் தாண்டகை அவர்களின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்று புனித மரியன்னை பேராலயத்தில் இடம்பெற்றது. யாழ் புனித மடுத்தினாறு சிறிய குறுமட நுழைவாயிலில் ஆயர் வரவேற்கப்பட்டு பவனியாக அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து புனித மரியன்னை பேராலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் இத்திருப்பலியில் ஆயர் யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தமது பணி பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றார். குறித்த நிகழ்வில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை மறை மாவட்டங்களின் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், சர்வமத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், போலீசார், இராணுவத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊழல் மற்றும் கையூட்டல் தொடர்பில் அரசாங்கம் எத்தகைய சமரசத்திற்கும் இடமளிக்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கல்கமுவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் தமது கடமைகளை நிறைவேற்றும் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தலையிட தயாராக உள்ளது. நேர்மையாக செயற்பட்ட போதிலும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்கும் அதிகாரிகளுக்கு தேவையான ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படும் கையூட்டல், ஊழல் மற்றும் மோசடி போன்ற செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் எத்தகைய சகிப்புத்தன்மையும் காட்டாது. சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதும் நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதும் அரசாட்சியின் முக்கிய பொறுப்புகளாகும். இதற்காக காவல்துறை, சிறைச்சாலைகள், சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதித்துறை போன்ற நிறுவனங்கள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் மீதுள்ள அரசியல் செல்வாக்குகளை தவிர்த்து குற்றக்குழுக்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கும் இடையிலான தொடர்புகளை வெளிக்கொணர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 67 முக்கிய குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அம்பலாங்கொடை போலீஸ் நிலையத்தினுள் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்த குழுவிற்கு பொறுப்பாக இருந்த உதவி போலீஸ் பரிசோதகர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அம்பலாங்கொடை போலீஸ் நிலையத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கமைய விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காலி திசைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய அம்பலாங்கொடை போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமான எல்பிடிஏ போலீஸ் பிரிவிற்கு வெளியே கடமையாற்றும் உயர் போலீஸ் அதிகாரியொருவரின் தலைமையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலியொன்றில் கைது செய்யப்பட்டுள்ள தனது தந்தையை போலீஸ் அதிகாரிகள் தாக்கியதாக கூறி நபர் ஒருவர் அம்பலாங்கொடை போலீஸ் நிலையத்தினுள் அமைதியின்மையில் ஈடுபடும் காட்சி பதிவாகியுள்ளது. குறித்த காணொலியில் தந்தை என குறிப்பிடப்பட்டுள்ள முதியவர் கடந்த 24ஆம் தேதி இரவு மதுபோதையில் வீதியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டமையினால் அம்பலாங்கொடை போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அதன்போது கீழே விழுந்ததில் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியமை காணொலி காட்சிகளில் தெரிய வருவதாகவும் போலீசார் கூறினர். இருப்பினும் குறித்த நபர் நேற்று அம்பலாங்கொடை போலீஸ் நிலைய அதிகாரிகளால் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனையடுத்து சட்ட வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் அவர் பலப்பட்டிய மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணையின் முடிவுகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர்.
ஜால தேசிய வனத்தின் 1 மற்றும் 2ஆம் வளாகங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அந்த வளாகங்கள் மூடப்பட்டிருக்கும் என வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அப்போதில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடமை நேரங்களில் வெளிநாட்டில் கடமை நேரங்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் புகையிரத நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவுவதை தடுத்தல் தொடர்பில் புகையிரத திணைக்களம் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. புகையிரத திணைக்களத்தின் சில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கடமை நேரங்களிலும் கடமை தொடர்பான சந்தர்ப்பங்களிலும் சமூக ஊடகங்கள் ஊடாக முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை வெளியிடும் போக்கு அவதானிக்கப்பட்டுள்ளதன் காரணமாகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவ்வாறான தகவல்களை சமூக ஊடகங்களூடாக வெளியிடுவதன் மூலம் புகையிரத சேவையின் நம்பகத்தன்மை, பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிறுவனத்தின் ஒழுக்கம் என்பன பாரிய ஆபத்திற்குள்ளாகுவதாலேயே குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சுற்றறிக்கையின் கீழ் புகையிரத திணைக்களத்தின் உத்தியபூர்வ தகவல்களை வெளித்தரப்பினருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ வழங்குவதற்கான அனுமதி புகையிரத பொது முகாமையாளர், புகையிரத உத்தியபூர்வ ஊடக பேச்சாளர் மற்றும் தகவல் அதிகாரி ஆகியோருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக புதிய சுற்றறிக்கையின் அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என புகையிரத பொது முகாமையாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள குறித்த சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கெஹல் பத்ர பத்மே பூச அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் அவர் பூச சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதர்கம முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது கெஹல் பத்ர பத்மேவை எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கெஹல் பத்ர பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் இருந்து 13 சிறைச்சாலை அதிகாரிகளின் தொலைபேசி இலக்கங்கள், விளம்பர நடிகைகள் மற்றும் அரசியல்வாதிகள் 7 பேரின் புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். எமது உறவுகளை இழந்து தவிக்கும் எங்களுக்கு நிதி உதவி தேவைதான். ஆனால் அதைவிட எமக்கு நீதியே மிக முக்கியமானது. நீதி கிடைப்பது எமது முதன்மை இலக்கு. நீதி கிடைத்த பின்னரே நாங்கள் நிதியை பற்றி சிந்திப்போம் என அம்பாறை மாவட்ட வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தம்பிராசா செல்வராணி திட்டவட்டமாக தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பகுதியில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வணக்கம். அம்பாறை மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி. உலகத்துல எத்தனையோ நாட்டில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்குது. இன்றைக்கு 30 வருஷம் 40 வருஷமாக எடுத்துக்கொண்ட அர்ஜென்டினா அந்த நாட்டை எடுத்துக்கொண்டு அவங்க தேடி இப்பதான் அவங்களுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு நாங்க 17 வருடத்துக்கு முற்பாட விட்டாலும் 14 வருடமாக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீதி என்று சொல்றது போனோடனே கடையில வாங்கிற பொருள் இல்ல, கஷ்டப்படணும். நாங்க காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு உண்மையில் எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது தான். எங்களுக்கு நிதி என்ற ஒன்று உண்மை, ஆனால் நீதி என்றதான் எங்களுக்கு முதலிடம். நீதி உண்மை இருந்த பிற்பாடுதான் நாங்க நிதியை நோக்கி போவோம். அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நான் என்னால் இயன்றது அவர்களுக்கு உறவுகளை தேடுவதற்கு என்ன முன்கூட்டி செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்களது உறவுகள் செத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான், எங்களது உண்மைதான். ஆனால் அந்த இழப்பு என்று சொல்ற ஒன்று எங்களுடைய நீதிக்கு உண்மைக்கும் பிறகுதான். அது சிலவேளை 15 வருடம் ஆகலாம், 17 வருடம் ஆகலாம், இல்லை இன்னும் 20 வருடம் ஆகலாம், அதுக்கு இடையிலும் ஆகலாம். நான் செத்த பிறகாவது அந்த நீதி கட்டாயம் கிடைக்கும் என்பது உறுதி. இன்று செம்மணி புதைக்குழியில் 650க்கு மேற்பட்ட எலும்புக்கூறுகளை தோண்டி எடுத்திருக்கின்றார்கள். இந்த இலங்கை அரசு தான் எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்தது. இந்த அனுர் அரசாங்கம் வர முன்பு கூறியிருந்தார், நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கும் அந்த வழி தெரியும், நான் இதில் இந்த உறவுகளை காணாமலாக்க செய்ததற்கான நீதியை பெற்று தருவேன் என்று. அதே ஜனாதிபதி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து எனது அரசை எனது அரச படைகளை நான் காட்டிக் கொடுக்க முடியாது என்று. ஆனால் இன்று அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு கேள்வி ஒன்றும் இவர்கள் கத்துகின்றார்கள், உண்மையில் காணாமலாக்கப்பட்டிருப்பார்கள் என்று. ஆனால் இந்த எலும்புக்கூடு தோண்டும் எலும்புக்கூட்டுக்கும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அங்கே தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்று உலக நாடு நினைத்திருக்கும்
ஓம் இவர்கள் காணாமலாக்கியது உண்மைதான், வலிந்து காணாமலாக்கியது உண்மை. அங்கு தோண்டப்படும் எலும்பு கூறுகளும் குழந்தைகளும் அவர்கள் உடல்கள் உண்மை என்று நாங்கள் இன்னும் ஒன்றை இந்த அரசாங்கத்திடம் கூறி நிற்கின்றோம். நீங்கள் பல முறை எங்களை காணாமலாக்கப்பட்ட OMBயை அந்த வேற வேற OMB மாதிரி வேற நிறுவனங்களை விட்டு எங்களை அவர்கள் சோதித்தாலும் காணாமலாக்கப்பட்டது வலிந்து காணாமலாக்கப்பட்டது என்ற ஒன்றோ உண்மை. அதுதான் சாட்சியம். இந்த தோண்டப்பட்டிருக்கும் எலும்பு கூறுகளும் இன்னும் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கும் எலும்பு கூறுகளும். ஆகவே யாரும் எங்களது இந்த இலங்கையில் இத்தனை ஆயிரம் மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார் என்றது யாரும் மறைத்துவிட முடியாது. ஆகவே எங்களுக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் உங்களிடம் கூறி நிற்கின்றோம். எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். அத்தினத்தை நாங்கள் சர்வதேச மாநாடாக யாழ் மாவட்ட தந்தை செல்வா அரங்கில் அதை நடத்த உத்தேசித்திருக்கின்றோம். 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை சிறப்பிக்கும் முகமாக அரசியல்வாதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மதகுருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அனைத்து உறவுகளையும் சர்வதேச அரங்கில் இருக்கும் தூதரக ஆளர்கள், அதில் இருக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்கும் அனைத்து மத மத வேறுபாடற்ற அனைவரையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கும் இந்த மாநாட்டுக்கும் வலு சேர்க்க அனுமதி பெற்று வருமாறு அனுமதியுடன் அழைத்து நிற்கின்றோம். 17 வருட காலமாக எங்களது உறவுகளை தேடிய இந்த போராட்டமானது நாங்கள் பல முறை பலவாறு இந்த இலங்கை அரசிடம் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் நீதியையும் கேட்டு நின்று இன்று எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இந்த இலங்கை அரசு சொல்லாத கட்டத்தில் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நோக்கி எங்களது போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது உறவுகளில் இன்று இந்த மாதம் இருந்து 600க்கும் மேற்பட்ட எங்களுடன் இருந்து போராடிய தாய்மார்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அங்கு நடக்கும் அந்த மாநாட்டில் அந்த இறந்த தாய்மார்களுக்கான புத்தகங்கள் அடிக்கப்பட்டு அந்த புத்தகங்களை அந்த உறவினர்களின் கைகளில் அவர்களை கௌரவித்து அந்த புத்தகங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று அங்கு எங்களது உறவுகள் காணாமலாக்கப்படும் போது அவர்கள் விட்டு சென்ற ஒரு ஞாபக பொருள் அங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டு கண்காட்சியாக அந்த பொருட்கள் இன்று எல்லோரும் பார்வையிட இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு ஊர்தி ஒன்றில் எங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் படங்களை தாங்கிய ஊர்தி ஒன்று இன்று ஊர்வலமாக எடுக்கப்பட்டு 9 மணிக்கு ஊர்வலமாக சென்று அந்த தந்தை செல்வா மண்டபத்தில் 9 மணிக்கு பிற்பாடு அந்த நிகழ்வை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இன்று நேற்றைய தினத்தை எடுத்து பார்த்தால் உண்மையில் அந்த யாழ் மாவட்டத்தில் தந்தை செல்வா மண்டபத்தில் தான் நாங்கள் எங்களது மாநாட்டை நடத்த இருக்கின்றோம். அங்கு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக OMB என்ற ஒன்றும் இல்லாத ஒரு முட்டை கோதை கொண்டு வந்து எங்களது உறவுகளை அங்கு இழுத்து எங்களது இந்த மாநாட்டை குழப்பம் முகமாக அவர்கள் இன்று அங்கு ஒரு இல்லாத ஒரு பிரச்சனை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ போலீஸ்கள் குவிக்கப்பட்டு எங்களது உறவுகளின் உடைகள் பிற்கப்பட்டு அவர்களால் எங்களது உறவுகள் அசௌரியத்தையும் என்று அங்கு நேற்று ஏற்படுத்தியதை இன்று அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து வானொலிகளிலும் நாங்கள் கேட்டோம், நாங்கள் நேரில் பார்த்தோம். உண்மையாய் அந்த OMB என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சர்வதேசம் OMBயை நம்புங்கள் OMBயை நம்புங்கள் என்று நாங்கள் அவர்களை நம்புவதற்காக 8 மாவட்டத்திலும் 5 பயில்களை சாட்சியத்துடன் அவர்களிடம் ஒப்படைத்து 5 வருடம் முடிந்து விட்டது. அந்த சாலிய பீரிஸ் இருக்கும் காலத்தில் நாங்கள் அந்த பயிலை ஒப்படைத்தோம். ஆனால் அந்த பயிலுக்கு இதுவரை காலமும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் கூறவில்லை. ஏன் இறுதியில் கொக்குத்தோடுவாய் மனித புதைகுலிக்கு வந்திருந்த சாலிய பீரிசிடம், ஐயா, நாங்கள் தந்த 5 பயிர்களுக்கும் நீங்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை என்ற, ஐயோ அந்த பயிர்கள் தொலைந்து விட்டன, மீண்டும் ஒரு தந்தீர்கள் என்றால் நாங்கள் விசாரித்து சொல்வோம் என்று கூறியவர் தான் அந்த சாலிய பீரிஸ். அப்படி உண்மையில் உலகத்துக்கு எதையும் இந்த OMBயில் ஒன்றும் இல்லை. நாங்கள் 21 பேரை கண்டுபிடித்து விட்டோம், 31 பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்று பொய்க்கதை பேசிக் கொண்டிருக்கும் இந்த OMB எங்களது உறவுகளின் அந்த தகவல்களை எடுத்து இன்று வெளி உலகத்துக்கு நாங்கள் இங்கு இலங்கையில் யாருமே காணாமலாக்கப்படவில்லை, நாங்கள் யாரும் காணாமலாக்கப்படவில்லை என்று அந்த தாய்மாருக்கு 1 லட்சம் ரூபாய்
எங்களது ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆட்டு மாட்டுக்கு கூட 1 லட்சம் கொடுக்கவில்லை என்று. எங்களது உறவுகள் அந்த பெருமதியற்ற உயிரின் விலை 1 லட்சமா? அந்த 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து எங்களது அப்பாவி தமிழ் மக்களை இந்த OMB ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. நீதி உண்மை, அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இழப்பீடு. நீதி உண்மையும் இல்லாமல் இழப்பீட்டு காரியாலயத்தை அவர்கள் அதுக்கு ஊடுருவி நாங்கள் இழப்பீட்டு காரியாலயத்துக்கு யார் போக போகின்றோம்? 1 லட்சம் ரூபாய் என்கிற உயிரின் பெறுமதியா? இப்படியான இதுகளை எல்லாம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த மாநாட்டை தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே எங்களது உறவுகளின் உயிர் 1 லட்சம் அல்ல. நாங்க 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு நீதியும் உண்மையும் தான் என்று கூறி இன்று நேற்று நடந்த போராட்டத்தை நீங்கள் எல்லோரும் கண்ணூடா பார்த்திருப்பீர்கள். நானும் கூறி நிற்கின்றேன், உள்ளக பொறுமுறை என்ற ஒன்று பிள்ளைகளை புகுத்த வேண்டாம். உள்ளக பொறுமுறை ஒன்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2018ஆம் ஆண்டிலிருந்து நாங்களே சென்று எங்களது உறவுகளுக்கான எங்களது வழியை நாங்களே தெளிவாக உங்களில் கூறியிருக்கின்றோம். ஏன் எங்களது ஐயாவும் வந்து எங்களுக்காக பேசி இருக்கின்றார், கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அன்று 2018ஆம் ஆண்டு காலடி வைத்த உடனே நாங்கள் சர்வதேசத்துக்குள் புகுந்து விட்டோம் என்று இந்த உலகத்துக்கு தெரியும். நாங்கள் இன்று கூறி நிற்கின்றோம், நாளையும் கூறி நிற்கின்றோம். நான் இறந்து போகலாம், என்னுடன் இருந்து போராடும் அனைவரும் இறந்து போகலாம், ஆனால் அந்த போராட்டம் உயிர்ப்பட நிற்கும். ஏனென்றால் எதிர்கால சந்ததிகள் மேலகலாவி ஒன்றில் இருந்து எங்களது இளைஞர்கள் யுவதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் இலங்கையில் எந்த இனத்துக்கும் காணாமலாக்கப்படுதல், பணிந்து காணாமக்கப்பட்டு வீதியில் நின்று அவர்கள் ஓலமிடுவதை நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த சர்வதேச மாநாட்டில் உலகம் எங்களது இந்த கோரிக்கை ஏற்று எங்களுக்கான தீர்வை பெற்று சர்வதேச நீதியை பெற்று தர முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஒரு மாநாட்டை நாங்கள் தந்தை செல்வா அரங்கிலே நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதிலே அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் எங்களது இறுதி யுத்தத்திலே அதே போல் அதற்கு முன்னும் நாங்கள் பல உயிர்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். அதிகமானவர்களை நாங்கள் இராணுவத்திடமும் ஏனைய அரசாங்கத்திடம் ஒப்படைத்தும் கூட அந்த நபர்கள் இன்று கூட விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதனால் இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினமான 30ஆம் தேதி மாபெரும் ஒரு மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நாங்கள் செய்ய இருப்பதனால் அனைத்து வடகிழக்கிலே இருக்கின்ற, அது மட்டுமல்ல வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கின்றவர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நியாயத்தை கோரி அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதற்கான வலிச்சேர்க்கு முகமாக அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த மாநாட்டை நாங்கள் வெளி உலகத்துக்கு சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்றதென்ற இந்த செய்தியையும் இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றோம். ஏனென்றால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் கூடுதலாக இந்த சர்வதேசத்திலே விசேடமாக இந்த ஆசியாவிலே கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக எங்களது இலங்கை நாடு, அதிலும் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் தான் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டு கூடுதலான அந்த அனர்த்த பாதிப்பை ஏற்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே ஆசியாவிலே கூடுதலான பாதிப்பு எங்களது தமிழ் சமூகத்துக்குத்தான் கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான நியாயத்தை நாங்கள் சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இதன் அடிப்படையிலே தான் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை பேரவையினாலே கொண்டு வரப்பட்ட உண்மையை கண்டறிதல், பொறுப்பு கூறல், நீதி விசாரணை, மீள நிகழாமை போன்ற விடயங்களின் அடிப்படையிலே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையான இந்த விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பல அழுத்தங்களை கொடுத்தாலும் அது இருக்கின்ற கடந்த கால அரசாங்கமாக இருக்கலாம், இந்த அரசாங்கமாக இருக்கலாம், அந்த நடவடிக்கையிலே அவர்கள் மெத்தன போக்கை, அலட்சிய போக்கை அவர்கள் கடைபிடிக்கின்றவர்களாகத்தான் கூடுதலாக காணப்படுகின்றார்கள். என்றால் கடந்த கால அரசாங்கமானது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த அரசாங்கமாக இருக்கலாம்,
கூடுதலான விடயங்களிலே இந்த ஒரு ஒரு மெத்தன போக்கை, அதாவது ஒரு வலுவிழந்த போக்கைத்தான் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் உள்நாட்டு பொறுமுறையை நாங்கள் நிராகரித்து சர்வதேச பொறுமுறையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் சர்வதேச பொறுமுறையின் மூலம்தான் உண்மையான எங்களுக்கான நியாயம் என்பது கிடைக்கப்பெறக்கூடியதா இருக்கும். ஆனால் உள்நாட்டு பொறுமுறை என்பது உள்நாட்டில் உள்ள இராணுவத்தினரை, அதோடு சம்பந்தப்பட்டவர்களை, ஒட்டுக்குழுக்களை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த உள்நாட்டு பொறுமுறையிலே காணப்படும். அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சர்வதேசத்திடம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம், சர்வதேச பொறிமுறையும் சர்வதேச நியமங்களுக்கு அமைய சர்வதேச நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளினாலே, அதாவது சரியான விடயங்களை முன்னெடுக்கின்ற நாடுகள் இதுக்கான நீதி விசாரணை செய்வதற்கான மத்தியஸ்தத்தை ஐக்கிய நாடுகள் சபையோடு இந்த நாடுகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கையளித்த இராணுவத்திடம் அதிகாரிடம் கையளித்த பிள்ளைகளுக்கான அந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இன்று செம்மணி புதைகுழியிலே பார்க்கின்ற பொழுது கூடுதலான அதிலே புதைக்கப்பட்டவர்களை புதைகுழியிலே பார்க்கின்ற பொழுது சிறுவர்களும் குழந்தைகளும் 50% அதிகமானவர் சிறுவரின் குழந்தைகளும் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே இப்படி நாங்கள் கொடுக்கின்ற அந்த பிள்ளைகளை ஒப்படைத்த பிள்ளைகள் எங்கே என்று தாய்மார் இன்றும் கூட அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இந்த நீதி விசாரணை என்பது சரியான முறையில் நடைபெற வேண்டும். அது சர்வதேச பொறுமுறைக்கவே நடைபெற வேண்டும். சரியான முறையிலே பொறுப்புக்குறல் நடைபெற வேண்டும். அது இந்த விடயங்களின் அடிப்படையிலே இந்த விடயங்களை சரியாக கண்டறிந்து அது மீள நிகழாமல் நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான இழப்பீடு என்பது வெறும் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மட்டும் ஒரு இழப்பீடாக அமையாது. ஏனென்றால் இந்த மாடுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இழப்பீட்டை ஈடு செய்வது மாதிரி எந்த வகையிலும் அது நியாயமான ஒன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த திக்வா புயலினாலே ஏற்பட்ட இழப்பீட்டுக்கு ஆடுகளுக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற மாதிரி எங்களது தமிழர்களின் உயிர்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் என்பது ஒரு ஈடான ஒரு இழப்பாக அமையாது. அப்படி அந்த விடயங்களை நாங்கள் கைக்கொண்டு சரியான நீதியான விசாரணையை மேற்கொண்டு சர்வதேச பொறிமுறையின் கீழ் அமைக்கப்படுகின்ற அந்த விடயங்களின் அடிப்படையாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு அந்த மக்களுக்கான இழப்பு என்பது சர்வதேச நியமங்களுக்கு அமைய அவர்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்குரிய இழப்பாக அமைய வேண்டுமே ஒழிய வெறுமனே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இழப்பு என்பது அது ஒரு சாத்தியப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அது எங்கள் மக்களுக்கான ஒரு நீதியான ஒரு விடயமாக அமைய முடியாது. இந்த விடயங்கள், அதாவது நீதி விசாரணை, உண்மையை கண்டறிதல், பொறுப்புக்குறல் என்பன சரியாக நடைபெற்று அதன் பின்பு அவர்களுக்கான இழப்பீடு என்பது சரியான முறையிலே சரியான தொகையிலே அது வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இழப்புகளை ஏற்படுத்திய அரசாங்க அதிகாரிகள், இராணுவத்தினர் அவர்களுக்காக சர்வதேச விசாரணை நடத்தி அவர்களை சர்வதேசத்தின் நியமத்துக்கு அடிப்படையிலே அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் கூட பழைய அரசாங்கம் எப்படி நடந்ததோ அதே போலதான் இந்த அரசாங்கமும் இராணுவத்தினரையும் அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றது என்பதனையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பாக கூற விரும்புகின்றேன். ஆகவே இதன் அடிப்படையிலே எங்களது மக்களுக்கான நியாயத்தை, நீதியை இந்த அரசு நாங்கள் எந்த அளவிலே எதிர்பார்க்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே சர்வதேசமானது தாங்கள் தலையிட்டு அதற்கான நீதியை, நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். நன்றி.
தாங்கள் வதிக்கும் பதவிகளை எந்த நேரத்திலும் கைவிடுவதற்கு தாம் உள்ளிட்ட குழுவினர் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சி தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுக்கு பதவிகள் என்பது அதிகாரத்திற்கானவை அல்ல, மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் மட்டுமே எனவும் கூறியுள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றியவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி பதவியை இலக்காக கொண்டு செயற்படும் சிலர் உள்ளனர். அவ்வாறானவர்கள் மிகவும் சிரமப்பட்டு மக்களை ஒன்று திரட்டி அரசியல் இயக்கங்களை உருவாக்க முயற்சித்து வருகின்றனர். தற்போதைய ஜனாதிபதி கொழும்பில் குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருந்து கிராமத்திற்கு வந்தவர் அல்ல. தம்பு தேகம ரம்பண்டாவின் மகனான மண்ணில் காலூன்றி மண்ணின் வாசனை அறிந்த தலைவராக அவர் இருக்கின்றார். நாங்கள் மீண்டும் குளிரூட்டப்பட்ட அறைகளிலிருந்து மண்ணுக்கு வர வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் எப்போதும் மக்களோடு மண்ணோடு தான் இருக்கின்றோம். எனவே 2029ஆம் ஆண்டை கனவு காண்பவர்களிடம் நாங்கள் கூறுவது என்னவென்றால், மிகவும் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு செவி சாய்த்து இந்த பயணத்தை முன்னெடுத்து வருகிறோம் என்று கூறியுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் சுவிட்சர்லாந்து, இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ஹோட்டல்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஷிரான் பாசிக்கிடம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷிரான் பாசிக் குறித்த நாடுகளுக்கு பயணம் செய்து இந்த வணிக நடவடிக்கைகளை நிர்வகித்து வந்துள்ளதோடு துபாயில் 15 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு ஜீப்பை அந்த சந்தேக நபர் வைத்திருக்கிறார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக அவரிடத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கொழும்பு கடற்கரையில் வீதியில் அமைந்துள்ள ஹோட்டல்கள் மற்றும் பொரலஸ்கமோ பகுதியில் உள்ள கைபேசி கடைகள் உள்ளிட்ட சொத்துக்களும் உள்ளடங்குகின்றன. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் உள்ள புகையிரத கடவையில் இடம்பெற்ற விபத்தில் 22 வயதுடைய யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை குறித்த புகையிரத கடவையில் கடந்த சில நாட்களாக சமிஞ்சை விளக்குகள் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள் முறையாக இயங்கவில்லை என அப்போதைய பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலும் குறித்த புகையிரத கடவையின் சமிஞ்சை முறையாக இயங்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். புகையிரத கடவையின் சமிஞ்சை அமைப்பு தொடர்பில் ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியில் கவலை நிலவியதாகவும் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் குறித்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த யுவதியின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நுவரெலியா கிரகர வாவியின் நீரை அருந்தினால் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீராட்சி தெரிவித்துள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சுற்றாடல் அதிகார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் மூலம் இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பல சிறிய ஏரிகளின் நீரை கொண்டு போஷிக்கப்படும் வகையில் உருவாக்கப்பட்ட கிரகரபாவி தற்போது மிகவும் மாசடைந்த நிலையில் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். காலப்போக்கில் அந்த சிறிய ஏரிகள் தூர்ந்து போனதன் காரணமாக மலையக பயிற்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் கிருமி நாசினிகள், உரங்கள், பல்வேறு ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட கழிவுகள் கிரகரபாவியில் கலந்து அதன் நீரின் தன்மை அபாயகரமான முறையில் மாறியுள்ளதாக அவர் கூறுகிறார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தரவுகளின்படி சாதாரண நீரில் இருக்க வேண்டிய பொஸ்பேட் அளவு 0.20 மில்லிகிராமாக இருந்தாலும் கிரகரபாவியின் நீரில் அது 1.04 மில்லிகிராம் வரை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவாக 0.50 மில்லிகிராம் இருக்க வேண்டிய நைட்ரஜன் அளவு 3.70 மில்லிகிராம் வரையிலும், உயர் ரசாயன ஆக்சிஜன் தேவை 9.72 மில்லிகிராம் வரையிலும் அதிகரித்துள்ளது. இது மனித உயிருக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு தீவிர மாற்றமாகும். இந்த நெருக்கடியான நிலைமைக்கு தீர்வு காண்பதற்காக சுற்றாடல் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியவை இணைந்து ஒரு கூட்டுக்குழுவின் ஊடாக எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தலைமன்னார் ரயில் நிலைய பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காகி மனைவி உயிரிழந்த சம்பவம் இன்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காகி மனைவி தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தாயாவார். தாக்குதலில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமன்னார் பகுதியில் வைத்து தலைமன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் தலைமன்னார் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.
வெலிக்கடை சிறைச்சாலை விடுதியை துப்புரவு செய்வதற்காக ஈடுபடுத்தப்பட்ட கைதியொருவர் சிறைச்சாலை விடுதி முகாமையாளரின் உந்துருளியில் தப்பியோடியுள்ளதாக பொருளை காவல்துறை தெரிவித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாத்தாண்டி மெதகொடவைச் சேர்ந்தவரை இவ்வாறு தப்பியோடியுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 கைதிகள் அதன் மேலாளராக பணியாற்றும் சிறைச்சாலை அதிகாரியால் விடுதியை துப்புரவு செய்வதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கைதிகள் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அங்கு வருகை தந்திருந்த சிறைச்சாலை அதிகாரி மதிய உணவு உட்கொள்ள சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் கைதிகளுடன் இருந்த சந்தேக நபர் விடுதியில் இருந்த சங்கிலி ஒன்றை இழுத்து விடுதிக்கு முன்பாக சாவியோடு நிறுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு சொந்தமான உந்துருளியை திருடிக் கொண்டு லெஸ்லி ரத்நாயக்க மாவட்டத்தில் உள்ள வாயில் வழியாக தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.